Welcome to another movie discussion from Cinema Express. இன்னைக்கு விக்ரம், துஷாரா விஜயன், சுராஜ் வெனியாரமூடு அண்ட் Suryah நடிச்சிருக்கிற Arun குமாரோட வீர தீர சூரன் பார்ட் 2 பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அஸ்வின், நான் வந்து நாராயணி அண்ட் ஜெயபுவனேஸ்வரியோட இருக்கேன். ஸோ முதல்ல ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் தி டிஸ்கஷன் வித் அ கொஸ்டின். இந்த ஃபிலிமில் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆச்சு? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ஹோல் ஃபிலிம், பட் எனக்கு ரொம்ப டக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இன்டர்வல். நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நான் எங்கே இன்டர்வல் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, வென் விக்ரம் காளியோட கேரக்டர் வந்து எஸ்பியோட போயிட்டு ஒரு டீல் பேசுவார்ல, அங்க வந்து மாசா நடந்து வருவாரு. சரி, அங்க இன்டர்வல் போட்டுருவாங்க, கண்டிப்பா விக்ரம மாசா காட்டுற இடத்துல தான் இன்டர்வல் போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு பால்கனில இருந்து தொங்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து இன்டர்வல் போட்டு, அது வேற முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷம் இருக்கு சாப்பிட்டுவாங்க அப்படின்னு ஒரு கிரியேட்டிவா போட்டிருந்தாங்க. ஸோ ஐ லைக் ஹவு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு திஸ் ஃபிலிம் ட்ரைஸ் டு ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துச்சோ இந்த படத்துல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்டர்வல் இஸ் ஜஸ்ட் a small example. நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு கேரக்டர் பத்தி, கேரக்டர் தான் கதையோட கரு. அந்த திலீப்ன்ற கேரக்டர் அவர் காட்டாமலே மொத்த படத்தையும் முடிச்சுட்டாங்க. And it still makes sense for you. நீங்க வந்து ஐயோ என்ன யாரு இந்த திலீப்னே காட்டல அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறது இல்லை. இட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கறத வந்து Arun குமார் காட்டினதுல இருந்து படத்துல எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு something was different about everything அப்படின்னு எனக்கு தோணுச்சு. What about you? I think the whole Kali character and Dushara Vijayanoda இருக்கிற அந்த லவ் ஸ்டோரி was really nice and ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாமலையும் ஒரு யூஷுவல் ரொமான்டிக் ஸ்டோரி ஸ்க்ரீன்ல பார்க்காத மாதிரியும் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்ரோச் கொடுத்த மாதிரி இருந்தது. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் we see them இந்த மனமேடைக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் கொண்டு இருந்தது. அப்புறம் the way Dushara Vijayan holds control for the whole situation of எந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. And one of my favorite scene that really struck a chord with me was சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் அப்படியே அழகா மடிச்சு உள்ள வச்சுட்டு தான் அப்படியே மாசா he'll wear like one trousers and just go into the scene of the police confrontation scene மாதிரி போவாரு. I think these little touches that really make the film stand out. It worked really in its favor. Speaking about that, விக்ரம் ஓட இன்ட்ரடக்ஷனே வந்து அந்த வண்டியோட டிராவல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோட், when we see him, நம்ம வந்து டைரக்டா அவர் வண்டி ஓட்டிட்டு வர மாதிரி பார்க்கல. அவர் வந்து ஒரு இடத்துக்கு போய் யூ டர்ன் எடுத்து மறுபடியும் வந்து உள்ள வர மாதிரி பார்க்கறாரு. அண்ட் ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் அருண் குமார்ஸ் வேர்ல்ட் பில்டிங். ஏன்னா அவர் அங்கேயே வந்து கதை சொன்ன மாதிரி இருந்தது மொத்த கதையும். ஏன்னா அவர் மறுபடியும் அவர் ஃபேமிலி கிட்ட தான் போய் அவரோட ஒய்ஃப் கூட கொஞ்சம் டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அங்கேருந்து ட்ராவல் ஆகி படம் முடிய வரைக்கும் தி வேர்ல்ட் பில்டிங் இஸ் வாட் மேட் வீர தீர சூரன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ லாட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ். இன்ஃபேக்ட் சித்தாலையும் சரி வீர தீர சூரன்லையும் சரி, தி ஒன் திங் ஐ நோட்டட் இஸ், ஒரு புக்குக்கும் ஒரு படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு படம் வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகும். அண்ட் அருண்குமார் நம்ம காளியோட அவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்திருந்தாரு. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்களே, வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். புக் அண்ட் படத்துல புக்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, யூ ஹாவ் டு இமேஜின் எவ்ரிதிங் தட் யூ ரீட். ஒரு ரூம்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, and then you imagine. I feel like film spoils us by giving us everything, but Arun Kumar does not spoil us. He leaves a lot to your imagination. இவனோட பேக் ஸ்டோரி என்னவா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைக்கும் காளிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. கலை has been லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும் போதேவே கலையும் காலையும் ஒரு பெட்ல இருப்பாங்க, குழந்தை இருக்கும். யூல் வண்டர் டிட் தே ஹேவ் ப்ரீ மேரிட்டலா குழந்தை பெற்றுட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. லீவ் இட் வித் யூ, அதை உங்கள்கிட்டயே விட்டுருவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு டைலாக்ல இது என்னோட செகண்ட் கல்யாணம் தானே அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் யூ even realize that he is not the father, biological father for the child. So இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய சின்ன and you still don't know அவங்களுக்கு அவங்க பிரிஞ்சு வந்தாங்களா, செத்து போயிட்டாங்களா, you don't know all of these things. அதெல்லாம் நம்ம இமேஜினேஷன் விட்டதே ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன். இட் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா ஒரு த்ரில்லர்னு வரும்போது தி மோர் இன்ட்ரிகிங் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் வாட் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் க்ளூட் டு தேர் சீட். என்னென்ன வரும் என்னென்ன வரலாம் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்க அந்த சீட்லோட எஜ்ஜுக்கு போக அவங்க வந்து மேஜரா அந்த கான்ஃப்ளிக்ட் மட்டும் பார்க்காம சின்ன விஷயம், ஒரு பையன் கீழே விழறான், இல்லாட்டி ஒரு பூனை வந்து குறுக்க போகுது, இல்லாட்டி வெங்கட்டோட அந்த இல்னஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து அடுத்து என்ன வரலாம், சின்ன விஷயம் எப்படி வந்து ஒரு பெரிய கதையை எஃபெக்ட் பண்ணலான்றதே வந்து இந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. I think one thing I wanted to say was, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, a lot of things are left to our imagination. I think these aspects itself make this
குவைட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அது தனியாவே ஒரு நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதுக்கு நம்ம பார்ட் 1 தேவை அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் பார்ட் 2ஆவே நல்லாவே வேலை செஞ்சது. நிறைய பார்ட்ஸ் வந்து யூ ஜஸ்ட் ஆர் லெஃப்ட் யுவர் இமேஜினேஷன், நீங்க சொன்ன மாதிரி. பட் that itself is like it's framing a story inside our head itself. Yes. You can take your own version homeங்கறத at the end of the day. But if I want to bring ஒரு அடுத்த கேள்வியா கேட்கணும் அப்படினா, obviously I think all of us acknowledge the fact that this film is technically also very well done. So அதுல சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணனும்னா, can I start with you? Yes. One of the interesting things about the film is the camera work. அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ல எப்படி வந்து ஒரு பட்டாசு வந்து ஃபாரஸ்ட் கவரையும் தாண்டி அவர் விக்ரம் மேல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இல்லாட்டி அந்த திருவிழா உள்ள போகும்போது அவங்க துஷாரா அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள போகும்போது புழுதியெல்லாம் எப்படி பறந்து அது வந்து எப்படி லைட்டிங் அஃபெக்ட் பண்ணுதுன்ற தாண்டி ஒரு பாயிண்ட் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து எங்கேயாவது அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது வந்து எக்ஸாக்ட்லி இட்ஸ் அ கன்ஃபியூஷன். They are boxed in. அதாவது இந்த ஃப்ரேம் வித் அ ஃப்ரேம் அப்படின்னு வந்து ஒரு ட்ரோப் இருக்கு படத்துல. சர்ச்சர்ஸ்னு ஒரு படத்துல வந்து இட் பிகேம் ஃபேமஸ். அதாவது ஒரு டோர்வே தாண்டி தான் நம்ம வந்து ஒரு கேரக்டரை பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது we know அந்த கேரக்டர் வந்து சிக்கியிருக்காங்க. அடுத்து எங்க போகணும்னு யோசிக்காம அவங்க வந்து சிக்கியிருக்காங்க. அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டோர்வேக்கும் அது ஒரு சிம்பிள். இட் டேக்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு anotherன்றதுனால அது வந்து ஒரு ஆலிகரியோட சேர்ந்து ஒரு ஃப்ரேம் வித் அ ஃப்ரேம் ட்ரோப்பும் சேர்ந்து அது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கல் மூமெண்டா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங், ரைட். அதே மாதிரி ஐ திங்க் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது வந்து அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அண்ட் வித் ஆல் திஸ் அடாலசன்ட் ஸ்டாக் கோயிங் ஆன், சிங்கிள் ஷாட்னு பேசி இது பண்ணுவாங்க. பட் ஐ மீன் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், அதோட டிஃபிகல்டிஸ்லாம் பேசுறது அது நிறைய தனியா பேசணும் அப்படின்னா. பட் எனக்கு என்ன அந்த சீன்ல அந்த சிங்கிள் ஷாட்டா எடுத்தது, ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் a very good move from the technical side. ஏன்னா அந்த சீன்ல எனக்கு கேயாட்டிக்கா இருக்கு. என்ன பண்றாங்க இவன் வந்து he said நான் உள்ள போக மாட்டேன். காலி said நான் எனக்கு இதை don't involve me in this-ன்றான். But then he is forced to be involved in it. And SPS விட்டுட்டோன்னு வெங்கட்டோட வாய்ஸ் கேக்குது. ஸோ எவ்ரிதிங்ஸ் உள்ள இருந்து வெளில காட்டுறாங்க. வெளில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. இட்ஸ் chaotic, but everything is single shot. இங்கே இருந்து வெளில போகுது. So that whole 15 minutes you don't know who's going to die and who's going to survive. SP சாவ போறாரா, காளி சாவ போறாரா, இல்ல வந்து கண்ணன் சாவ போறாரா, எதுவுமே நமக்கு தெரியல. who's going. So அந்த இடத்துல நீங்க வந்து அந்த சிங்கிள் ஷாட் அவங்க யூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. where the camera also helped with the the kind of the chaos that was happening அப்படினு. That was very interesting for me. I think with the narrative structure, like technical brilliance apart, அவங்க ஈச் ஒன் பர்சன்ஸோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா கடைசி வரைக்கும் நீ யாரா, நீ நல்லவனா கெட்டவனா, கடைசி வரைக்கும் முடிவு பண்ண முடியல. எல்லார்ட்டையும் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கிரே ஏரியா இருந்தது, ஆம்பிகுவிட்டி இருந்தது. இப்போ மற்ற படங்கள்ல பார்த்தா ஒரு கிரே ஏரியா கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரூ கலர்ஸ் வெளில தெரிய வரும். இதுல எப்படின்னா யாரையுமே நம்ப முடியல, இன்க்ளூடிங் காளி. பர்ஹாப்ஸ் he himself is probably அவரே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு நிறைய இடத்துல. அண்ட் மத்தவங்களும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் we know that these two people have a relationship before. the Kannan's father பெரியவர் as well as விக்ரம்க்கு ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, என் வீட்டுக்கு முன்னாடி வந்து சாப்பாடுக்காக ஏங்கிட்டு இருந்த அந்த 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 இதெல்லாம் நீ மறந்துட்டியா, are you not grateful for whatever that has happened to you அப்படின்றது எல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாங்க. ஆர் ஆக்சுவலி நமக்கு இது ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் தெரிஞ்சிருது, அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ஒன் சம்பவம் தெரியுது இல்ல. அண்ட் டியூரிங் தட் சம்பவம் itself he has a very bad idea. He gets the idea that both பெரியவர் and கண்ணன் are not good people. அதையும் தாண்டி ஏன் he accepts to help பெரியவர் அப்படிங்கறது வந்து, I mean, at the end of the film, they do hint that he kind of played, some kind of key in orchestrating the whole thing in the first place. But I think அதுதான் வந்து I'm more curious to know. நீங்க சொன்ன மாதிரி why does this all happen? So, I mean, just getting to the next topic, இதுல இருந்தே, what do you think the first film should cover or will cover? Like part 1, ஏன்னா அந்த part 2. So, இதுக்கு ஒரு prequel எடுக்க போறாங்க அப்படின்னா, what are some topics you think ஒன்னு should cover or that you predict they will cover? எனக்கு பர்சனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ மோர் ஆஃப் தி வேர்ல்ட். அதாவது இப்போ காளியாக இருக்கட்டும், அருணகிரியாக இருக்கட்டும், எப்படி வந்து அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க, எப்படி அவங்க எல்லாரும் அவ்வளோ பர்சனலா அவங்களுக்கு கனெக்ட் வந்தது, அண்ட் எப்படி அந்த கனெக்ட் வந்து ஒரு எமோஷனல் சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் அவங்க எல்லாரும் வந்து தப்பு பண்ணி இந்த பார்ட் 2ஓட ஈவெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட்ல வந்திருக்காங்க. ஏன்னா வந்து சுதாகர் சம்பவம் சொன்னது ஒரு சம்பவம், அண்ட் அதுக்கு முன்னாடி
அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரி இருக்குன்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விக்ரம் வந்து மாலா பார்வதி கேரக்டரோட பணிவா பேசி ஜஸ்டிஃபை பண்ணி சாரி கேட்டு அப்பாலஜைஸ் பண்ணி அவர் ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போறதாக இருக்கட்டும், இல்லாட்டி கண்ணன் கூட அவர் மட்டும்தான் வந்து டே போட்டு கூப்பிடுறதா இருக்கட்டும். ஸோ அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் I just want to see Arun Kumar build his world more than what he is shown here. So I think I really wanted to see who this Dilip was. I think I until then I was scratching my head. யாரா இந்த திலீப், நீ எப்படி கொண்டு போய் இந்த படத்தை முடிச்சிட்டு, it was a very smart move by them to not show his death or not show how he died or இந்த கேரக்டர் யாரு என்ன மாதிரி பர்சன் கூட காமிக்காம அவனை சுத்தி ஒரு டிராமா கொண்டு வராங்கன்றப்போ இந்த பர்சன் பத்தி இன்னும் நிறைய தெரிய வரணும், அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன and how is he connected to பெரியவர் and the previous பெரியவர் and S.J. Suryah கேரக்டர், காளி கேரக்டர், இவங்களோடலாம் எப்படி கனெக்ட் ஆகி இந்த ஒரு ஹோல் திங் எப்படி டிரான்ஸ்பயர் ஆச்சு and events leading up to his death of course. ஸோ இதெல்லாமே எப்படி நடந்ததுன்றத தெரியணும் அப்படின்றது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து when we see பெரியவர் டாக்கிங் வித் காளி கிட்ட சொல்லும் போது உனக்கு 2வது புள்ளையாமே அப்படின்னு கேட்கும் போது ஆமா புள்ள பேர் என்ன அப்படிங்கும் போது திலீப்னோடனே அவருக்கு ஒரு எமோஷனலா ஒரு லுக் வரும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஸ்டன்சஸ் which we understand in the later half of the film, I really want to know who this person was in the first part as well. எனக்கு I wish the first film kind of gives importance to more peripheral characters as well. இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபோக்கஸ் இருந்தது வந்து 4 to 5 கேரக்டர் சொல்லலாம். மெயின்லி காளி, பெரியவர், கண்ணன் அண்ட் அருணகிரி. அதோட சேர்த்து கலை ஆப்வியஸ்லி பிகாஸ் ஷீ இஸ் லைக் த இமோஷனல் வே இது ஆஃப் ஆல் ஆஃப் இட். அதை தாண்டி எனக்கு இப்போ வந்து கலையோட அம்மாக்கு என்ன ரோல், அவங்க வந்து ஏதோ she seems to have some kind of, ஏன்னா அவங்க வந்து அந்த காளிய காணும்னு சொன்னதுல இருந்து கதவை தரடி எல்லாம் மானம் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல. சோ அது வெங்கட்க்கு had a quite a bit of இது ஸ்ட்ரெச் ஸ்கிரீன் டைம் இருந்தாலும் why is he like the way he is? ஒரு ஓட்டவாயா, ஒரு ஸ்லைட்லி ஒரு கேர்லெஸ்ஸா, ஒரு வந்து இன்னசென்ட் ஐ ஷுட் சே நெய்வா இருக்காரு and he's not able to keep a lot of secrets, டக்குன்னு பேசிடுறாரு, things like that. So why is he that way? And actually கடைசியில I felt really bad that தண்ணி கொண்டு போய் கொடுக்கல அப்படின்ட்டு, நல்ல பையனை இப்படி சாவச்சிட்டீங்களேடான்ற மாதிரி இருந்துச்சு. பட் யா, ஜோக்ஸ் அபார்ட். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு மாலா பார்வதியோட கேரக்டர் கூட as he said ஏன் இவங்களுக்குள்ள இந்த ஒரு டைனமிக் இருக்குன்றது மட்டும் இல்லாம who is she, what, because for once I was happy இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல அந்த பெரியவரும் அவங்க புள்ளையும் மட்டும் பேசாம அவங்களும் she had a say. You know, throughout this thing, women are rarely in the madri setups la, it's always men who take the power, you know, patriarchal setups la. So she had a say, nee ipdi pannu அப்படின்றதுல அந்த தங்கச்சி கேரக்டர் she played a very இது இந்த ரோல். அந்த கடைசி சீன்ல கூட வந்து குத்திட்டு போயிருவா, அவ பாட்டுக்கு பாட்டில் வச்சு குத்திட்டு போயிருவா. So all of these இந்த peripheral charactersக்கு என்ன ரோல் அப்படின்றது எனக்கு இன்னுமே கொஞ்சம் பேக் ஸ்டோரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு I think. Okay, last question. One favorite scene or thing about the film for each of you. Scene தான் சொல்வேன் நான். I think towards the end scene தான். அவங்க எல்லாருமே பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க, காளியால தூங்க முடியாது, இவங்க எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. அவர் முன்னாடி சொல்லுவார், நான் நிறைய கிரைம்ஸ் பண்ணியிருக்கேன், தூங்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன், பட் இப்போ நான் வந்து காளியம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன், இப்போ என்னால நிம்மதியா தூங்க முடியுது, இந்த நிம்மதி என்னால திருப்பி குலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு he does it all over again. நிம்மதி ஃபுல்லா போயிடும் அவருக்கு, தூங்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாரு. He just sees what all is happening inside the bus and he does not know what the future holds for him. I think that அந்த நோட்ல விட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. Right. What about you? எனக்கு வந்து I really like the first interaction between Vikram and S.J. Suryah. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துன்றதும் அதுதான். Vikram is an acting powerhouse, S.J. Suryah is an acting powerhouse. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது அந்த எப்படி இருக்கும், ஒண்ணு பெரிய பேங்கா இருக்குமா இல்லாட்டி வந்து நமக்கு பிடிக்காம போயிருமான்னு யோசிச்சப்ப அருண்குமார் வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஹிஸ்டரியை நான் வந்து டயலாக்ஸ் மூலமாவே இல்லாட்டி ஆக்டிங் மூலமாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சப்டெக்ஸ்ட்ல ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட். எனக்கு வந்து லைக் I'm going to be very this thing and எல்லாரையும் மாதிரி obviously I loved when Madurai Veera Dheera played and there was like that mass moment. எல்லாருமே கத்துனாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டோம். But apart from that, this is a very small moment. People notice பண்ணாங்களான்னு கூட தெரியல. I really liked how he did it. விக்ரம் ஸ்டைலா பண்ணாரு. என்ன அப்படின்னா இவ சொன்னார்ல அந்த இன்ட்ரோ சீன் வந்து யூ டர்ன் எடுத்து வரும்போது கால் இப்படி போன் வச்சிருப்பாரு, வச்சுட்டு அப்படியே விட்டாரு, ஒரு பாக்கெட்ல போய் விழுந்துச்சு. திஸ் இஸ் a very small thing. It's not a mass moment. It's not like ஒரு டிஃபைனிங் மொமெண்ட் ஒண்ணுமே கிடையாது. அது ஸ்டோரி லைனுக்கு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. பட்
அது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவருக்கான இன்ட்ரோடக்ஷன்ல அது ஒரு ஸ்டைலா பண்ணது வந்து Swag-ஆ இருந்தது. இட் ரியலி காட் மை அட்டென்ஷன். ஓ இவன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே, ஹூ இஸ் திஸ் கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இருந்தது. பேசினா பேசிட்டே இருப்போம், லாஸ்ட் டு டாக், லாஸ்ட் டு டிஸ்கஸ், பட் மேபி ஆன் another video on another occasion, Perhaps on Veera Dheera Sooran part 1. perhaps. So yeah, that was a lovely discussion நினைக்கிறேன். If you guys have other points that you want to mention இந்த படத்தை பத்தி, நீங்க பார்த்த விஷயங்கள், அப்சர்வ் பண்ண விஷயங்களை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And like, share this video and follow us for more such cinema related discussions and content. This is Jaya, Ashwin and Narayani for Cinema Express. We'll be back with a new video soon. Thank you. Thank you.